Hi friends, welcome to Sathya's Cutie World. இன்னைக்கு நம்ம வீட்லயே cerelac எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இந்த cerelac குழந்தைகளுக்கு weight gaining and brain developmentக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ cerelac பண்ண 1 கிளாஸ் ரைஸ் யூஸ் பண்ண போறேன். அதை ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். அது கூட 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு மீடியம் சைஸ் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் சிறுபருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அண்ட் 6 இல்லைன்னா 8 பாதாம் போட்டுக்கோங்க. உங்கள் பேபிக்கு நட்ஸ் அலர்ஜி இருந்தால் பாதாம் மட்டும் 4 ஆட் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி ஆட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணணும். பேபிக்குன்றதால 4 to 5 டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணதும் கிச்சன் டவல் இல்லைன்னா பியூர் காட்டன் கிளாத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு காய விடுங்க. ட்ரை ஆயிடுச்சு. இப்போது பேனை ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதும் சிம்லேயே வச்சுக்கோங்க. ட்ரையான ரைஸை பேனில் போட்டு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. மினிட்ஸ் ஆனதும் ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பேபிக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராது ஜீரகம் ஆட் பண்ணுறதால. ஸோ இந்த cerelac 6 month ஓல்டு பேபிக்கு ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்சுக்கு கொடுங்க. 10 மினிட்ஸ் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் அண்ட் பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஸோ கலர் சேஞ்ச் லைட்டாக தான் இருக்கும். அப்புறம் நல்லா ஆற விடுங்க. ஃபுல்லாக ஆறினதும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப பவுடராலாம் அரைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் பேபிக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணித்தாங்க. அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சிக்ஸ் to 8 month பேபிக்கு இந்த 250 கிராம் ரைஸ் 2 வீக்ஸ்க்கு வரும். ஸோ நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணியில் 2 ஸ்பூன் cerelac பவுடர் ஆட் பண்ணி அதை சிம்லேயே வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். 12 to 14 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் ஆட் பண்ணால் போதும். பேபிக்கு cerelac ரெடி ஆகிடும். ஹாப்பி பேரண்டிங். பாய்.